வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு விஜயராகவன் வந்திருக்கானா, வரும்போதே ஒரு ஸ்பெஷலான ஒரு டிவைஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். இது வந்து ஸ்லிங்கா, யாராவன் ஷான்லிங் அப்படிங்கிற ஒருத்தரோட அந்த பிராண்டோட டேக்குங்க, இது டேப்புங்க, போர்ட்டபிள் டேக் ஆம்ப் அடாப்டர். ஆமாங்க. ஸோ இது வந்து ஹெட்ஃபோன் ஜோனில் 8K கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஃப்ரெண்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணலையா, அதனால 4Kக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான். ஸோ தனிப்பட்ட முறையில் இதுக்கு பவருங்கிறது யூஎஸ்பி வழியாக நம்ம கொடுக்குறதுல தான் இருக்குது. இதுதாங்க அதோட லுக்கு. எப்படி ஹைரஸ் ஆடியோ அப்படின்னு போட்டிருக்கு. போர்ட்டபிள் டேக்கு ஆம்பு அடாப்டர் UA3 அதான் மாடல். ப்ராடக்ட் பை ஷான்லிங் பிடிடி கோ லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ஊருன்னு போட்டால் தெரிஞ்சிடும். ஆமாம், அது சைனா தான், வேற எங்க. ஸோ ஷான்லிங் அப்படிங்கிறது இருக்கா. இந்த இடத்துல வந்து இது ப்ளே பாஸு, இது வந்து நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக்கு, வால்யூம் இன்க்ரீஸ், அது ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆப்பில். அது வந்து நீங்கள் ஆப்பில் போயிட்டு மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதன் மூலமாக வந்து நம்ம எந்த மாதிரியான குவாலிட்டியில் ஆக்சுவலாக கண்டென்ட் ப்ளே ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு டேக்கும், பேலன்ஸ்டுக்கான ஒரு போர்ட்டும் ப்ளஸ் எப்பயும் ரெகுலர் 3.5mm போர்ட்டும் இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து பாட்டமில் டைப் சி பவர் சோர்ஸு. ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஃபோன்லேருந்து இது பவர் எடுத்துக்கும். ஸோ நம்ம இப்போ தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். பாக்ஸில் இந்த ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர், அந்த லைட்டு நம்ம காமிச்சோம்ல, அந்த இண்டிகேட்டர் வந்து இந்த மாதிரி சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி மாறுமாங்க. அந்த இது எப்படி மாறுது அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ப்ளூ லைட் இருந்துச்சுன்னு வைங்களேன் 44.1, அதாவது 48 kHz இருக்குது. இதே க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா 80 to 96 kHz இருக்குது. எல்லோ லைட்னா வந்து 192 kHz இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த பிட் ரேட், அந்த ட்ரான்ஸ்ஃபரிங் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தம் நான் என்ன பிளான் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது உறுதியாயிடுச்சு. ஆனால் அதில் ஃபேக்ட் என்னென்னா, இப்போ இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா 15 Ultra, இதில் வந்து நம்ம நேட்டிவாக பாக்ஸில் இது கூட வரதில்லை. ஒரு காலத்தில் ஷாமியில் வந்துட்டு இருந்த இந்த டேக்கு, அவங்களோட ஒரிஜினல் அடாப்டர், அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சூப்பர் மிக்ஸ் 4, இதுவும் ஒரு நல்ல IEM. இதில் எத்தனை இது டிரைவர் இருக்குது? 4 டிரைவர் யூனிட்ஸ் இருக்குது ஒரு சைட்லேயும். ஆமாம். ஸோ 4 டிரைவர் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து இப்போ கனெக்ட் பண்ணி கூலி வைப்புக்கு அதுக்கும் பவர் ஹவுஸ் கேட்போம். படம் ரிலீஸ் ஆன முன்னிட்டு கொண்டாட்டம் இந்த இடத்துல. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். 70% ஆடியோ, ஒரு 70 to 80% வால்யூம்ங்க. சரியா? கேட்கல பேசுறது, பேசுறது கேட்கல. அது எப்படி கேட்கும்? இப்போ நான் நிறுத்திட்டேன், அதனால தான் கேட்குது. நான் வாய் அசைக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இதுக்கு வந்து உள்ளேயே ஒரு C2C கேபிள் கொடுத்துருப்பாங்க. சரியான குவாலிட்டி இந்த கேபிளும். இது வந்து ஆக்சுவலாக காப்பர் மாதிரி தான் இருக்குது. டைரக்ட் காப்பர் வயர், அப்படியே ஒரு ஏதோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். இதை கனெக்ட் பண்ணதுமே என்ன ஆகும்னா, இது பவர் ஆன் ஆகும். ஸோ பவர் ஆன் ஆகி ப்ளூ கலர் லைட் எரியுது. இதில் நான் 3.5mm கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டு அதே வால்யூமில் இருக்குது. 50% வால்யூம் இஸ் பர்ஃபெக்ட்டுங்க. அதே 70 to 80 வச்சா செம்ம லவுடாக இருக்குது. சவுண்ட் ஸ்டேஜும் வோக்கல்ஸும் பூஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது இது வழியாக. அதாவது வால்யூம் பூஸ்ட் ஆகிடுச்சு, 100% கெயின் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே சமயம் வோக்கல்ஸும் சவுண்ட் ஸ்டேஜும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. அதே 50% வால்யூம் செம்மையாக இருக்குது. இதுலேயும் ஒயர்ட் அவுட்புட்டு இதுவே ஒரு இத்து போன SOC. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த நீ பேசுறது கேட்கலடா. புரி சொல்லு. உள்ள இருக்கிற டேக்கை ஓவர் பவர் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். இது உள்ள என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா தான் வெளியே கொடுப்பேன், அந்த மாதிரி ஏதோ பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு கேஷுவலாக எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களே இவ்வளோ வால்யூம் தான்டா. அதாவது ஒரு 30% ஆஃப் த வால்யூம் தாங்க கேஷுவல் யூஸரு. நான் வந்து டெடிக்கேட்டடாக டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னும் போது இதுதான் 50% வால்யூமு. இதுவே ரொம்ப லவுடாக இருக்குது. இதுக்கு மேலே போனால் காது வந்துடும். நீ வேணா கேட்டுப்பாரு. இது வந்து பிக்சலில் இப்போ நம்ம ஆள் வந்து கேட்க போகிறான். செமையாக இருக்குது, செம லவுடாக இருக்குது. 50யா? இந்த பேர் 50% வால்யூம். நீங்கள் பேசுறது கேட்குது, வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆனால் என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. அதாவது வாயை செய்கிறத சொல்கிறான். நான் என்ன அவன் ஃபஸ்ட்டு எப்படி சொன்ன பாருங்க, வாய்ஸ் மட்டும் கேட்குது. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. எப்பறம் இவன் நம்ம வாய்ஸை கண்டுபிடிக்கிறான், இவ்வளோ லவுடாக இருக்கிற ஒரு இதில் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் பார்த்தா வாயை செய்கிறது தெரியுதுங்கிறான். காது அதிரும் இந்த பாட்டெல்லாம் பாட்டா. நிஜமாங்க, அந்தளவுக்கு லவுடாக இருக்குது. பரவாயில்ல, சூப்பர். அப்போது ஒரு பிக்சல் டிவைஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் டிவைஸ் தான். பிக்சல் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதை அப்படி சொல்கிறேன். பிக்சல்னாலே எல்லாரும் கொஞ்சம் மொக்கையாக தானே ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ அதுலேயே ஆடியோ அவ்வளோ ட்ரைவ் ஆகுதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து நார்மல், அடுத்து இது இல்லை நார்மல் இதுலேயே போடுறேன். இதான் 70. சரி, இதுதான் 70. டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டு. எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 டைம்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் ஆகுது இதுக்கும்.
தலையில் யாரோ கிளாப் பண்ணுறது தள்ள அடிக்கிற மாதிரி இருக்குது. நார்மலாக இது கரெக்டாக இருக்குது. இதோட அதுவே லவுடாக இருக்குது. இதோட 70 இதோட 50யோட லவுடு கம்மி. ஓகே. ஈச் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. சரி, இப்போ அப்படியே அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அதுக்கு போ. எடிட் பிளேயர். ஹலோ ஆக்சிஸ் ஷேர்லிங் UA3. ஓகே, இது வந்ததுமே அது ஆஃப் ஆயிடுச்சுடா யூடியூப். இங்கே மாறிடுச்சு பாருங்க. ஆமாம், இங்கேயும் மாறிடுச்சு பாருங்க. அப்போ பிளேயர் வழியாக தான் கேட்கணும் வண்டி. அப்போ லோக்கல் ஆடியோ தான். லோக்கல் ஆடியோ தான் தம்பி. கரெக்டு. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எப்படி அந்த சென்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பாஸ் பிளேக்கு. இவன் வந்து இந்த ஆப்பில் லோக்கல் மியூசிக் போட்டு வச்சுருக்கோம். எல்லாமே வந்து ஃப்ளாக் சைட்லேயே வருது அழகா. எல்லாமே ஃப்ளாக் 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 ஃப்ளாக்னு வரிசையாக வருது. வேவு ஃப்ளாக் ரெண்டுமே வச்சுருக்கேன். செம்மையாக இருக்குது. ஓகே, பழைய பாட்டு தான் இதில் இப்போதைக்கு பேர் ப்ளூவாக தான் இருக்குது. ப்ளே பண்ணுவோம். மாறிடுச்சு. கேட்டு பாப்போம். கேளு கேளு. வேறு பாட்டு தானே இருக்குது. ஆமாம், ஹைரஸ்னு வருது அதில். ஃப்ளாக்கு ஹைரஸ் ஆடியோ அப்படின்னு செம்மையாக இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த USB கண்ட்ரோல் வழியாக போனால் இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ் ஆகிடுச்சு. அது ஏன்னா கண்ட்ரோல் எடுத்துக்கு ஒரு வேளை அதுக்கு சென்ட் பண்ணுறதுக்கோசரம் பாஸ் பண்ணிடுச்சு பாட்டை. இங்கே நம்ம நிறைய மாற்ற முடியுது. எனக்கு வந்து இங்கே ஈக்குவலைசர் வச்சா டிஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் எரியுது, ஆனால் பெட்டராக இருக்குது இப்போ. அப்புறம் USB அவுட்புட் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு இதில் நிறைய விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம 32 பிட் ஆடியோ வேணும்னு சொல்லி நம்ம மாற்றிக்கலாம், ஃபோர்ஸ் பண்ணலாம். அதுமாதிரி இந்த சாம்பிள் ரைட்ஸ்லையும் இருக்கிற டாப் தூக்கிட்டு போய் வைக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ ஃபைல் நல்லா இருந்ததுன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆக போகுது. கரெக்டு தான். ஸோ லோக்கல் ட்ராக் எப்பயுமே ஒரு பெரிய ப்ளஸ் தான். லோக்கலில் நம்ம என்ன பாட்டு கேட்குறோங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல எல்லோவாக எரிஞ்சிட்ருக்கு. ஸோ சூப்பரு. ஆப் கண்ட்ரோல் வந்து ஆப் வச்சு கண்ட்ரோல் பண்ணால் அது ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்க முடியும். ஆமாம், இல்லைன்னா நான் வந்து அதை பேசிக்காக CD குவாலிட்டியாக 44 kHz. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா எனக்கு வந்து ஆப் இன்னும் கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணணும் போல். லைட்டாக அன்ஸ்டேபிளாக தான் ஃபீல் ஆச்சு. ஒன்று அன்ஸ்டேபிளாக இருக்குது, அப்புறமா கன்ஃபியூசிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதே பவர் ஹவுஸ் வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி 5.2 MB ஃபைலு இதில் போட்டிருக்கேன். 5.12 MB. ஸோ அதை வந்து நம்மளால் இப்போ கேட்க போகிறோம். இப்போ நம்ம கேட்ட ஃப்ளாக்லாம் ஒரு 25-30 MB இருக்கும். அப்படியா? அதுவே கம்மி தானே? ஆமாம், ஏன்னா 30 MB 50 MB அப்படி பார்த்துருக்கேன் ஃப்ளாக்லாம். சோர்ஸ் எனக்கு அங்கே இருந்து அவ்வளோதான் கிடச்சிது. செம லவுடு, செமையாக இருக்குது, செம லவுடாக இருக்குது. ஏன்னா இந்த சாங் இந்த ஃபைலோட குவாலிட்டினால் மட்டும் ஒரு இறையிற சவுண்ட் வருது, மற்றபடி பிரிச்சிருச்சு. ஸோ மொத்தம் இதில் நாங்கள் போட்டுக்கிறது ஒரு 5 MB ஃபைலுங்க. இது எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம ஆப்பிள் மியூசிக்கில் கேட்டால் தான் ஹை குவாலிட்டி ஆடியோ, அப்போ வேறு எங்கேயா கேட்டால் லோ குவாலிட்டி ஆடியோ, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஃபைல். ஆமாம், என்ன ஃபைல் அங்கே இருக்குங்கிறது தான் மேட்ரு. ஏன்னா நம்ம லோக்கல் ஆடியோவில் ப்ளே பண்ணால் தான் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இருக்கலே ஹைரஸ் ஆடியோ வந்துச்சு. இதுவே வந்து அந்த ஆப்னா எந்த ஆப் வழியாக ப்ளே பண்ணுறோமோ அந்த ஆப் எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துக்குது. கரெக்ட். ஸோ மோஸ்ட்டாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து CD குவாலிட்டியை தான் என்ஷூர் பண்ணுதுன்னு தோணுது. ஸோ நமக்கு வந்து CD குவாலிட்டி ஆடியோவை தான் இவங்க என்ஷூர் பண்ணும்போது ஹை குவாலிட்டி லாஸ்லெஸ்ன்னு அளவுக்கு சொல்கிறாங்க. உண்மையாகவே இருக்கலையே லாஸ்ட்லெஸ் சொன்னோம்னா நம்ம கிளம்புவோம். இப்போ வீடியோ முடிச்சு நம்ம நேரம் ஏஆர் ரஹ்மானையோ, அதான் ஏஆர் ரஹ்மானையோ இல்லாட்டி வந்து இவர் இளையராஜாவையோ அவங்களோட இடத்துல போய் அவங்க ஸ்டூடியோலயே போய் இந்த ஹெட்ஃபோனை சொருகி நம்ம கேட்போம். அப்பதான் பண்ண வந்திருக்கோம். ஒரு லைட் மட்டும் கலர் மாறினா போதும் எங்களுக்கு, வேற எதுவுமே இல்லை சார். ஏன்னா நாங்கள் ப்ளூ பார்த்துட்டோம், எல்லோவும் பார்த்துட்டோம். நீங்க அப்படியே கொஞ்சம் இருக்கலையே, அது என்ன கலர்? அது இருக்கலையே ஹையஸ்ட் பர்பிள் ஒன்று இருக்கு, ஒயிட் ஒன்று இருக்கு. எங்களுக்கு பர்பிள் வேணுங்க, ஒயிட் கூட வாய்ப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க பர்பிள் காமிச்சிங்கன்னா கூட சந்தோஷப்படுவோம். சொல்ல முடியாது, அவங்க கிட்ட ரெட் கூட இருக்கலாம். ரெட் லோவஸ்ட், அதான் ஸ்டார்டிங். அது வந்து வெர்ஷன் 1.0ல. இது எல்லாமே அது இது ப்ராபபிலி பவர் சேவிங் மோடுக்காக யூஸ் ஆகும். அப்போ பர்பிள் வேணும் சார், நாங்கள் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு போனோம் போல. ஸோ மொத்தம் சூப்பராக இருக்குங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இப்போ லேப்டாப்பில் கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா லேப்டாப் வழியாகவும் நீங்கள் ஆடியோ திரிக்க விடலாம். எனக்கு தெரிஞ்சு லேப்டாப்பில் இனிமேல் பெட்டராக இருக்கும். லேப்டாப்பில் டேக் பெட்டராக இருக்க வாய்ப்பு அதிகம். பவர் அதிகமாக கண்டக்ட் பண்ணலாம் லேப்டாப்பில். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே வால்யூம் பூஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பியும் சொல்கிறேனே, இது எதுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும்னா, ஃபோனில் கேட்குறதுக்குலாம் எனக்கு இந்த வால்யூம் ரொம்ப ஓவர் தான். இப்போ வீட்டில் யாராவது சவுண்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்க, அதுக்கு ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு பவர் டிரைவ் பண்ண முடியல. ஃபோனால் வந்து சவுண்ட் சிஸ்டம்க்கு ரொம்ப அதிகமான வால்யூம் தர முடியல. ஆனால் நான் வச்சிருக்கிற சவுண்ட் சிஸ்டம் செம்ம லவுடாக இருக்கணும், 1000 வாட்டுன்னு வச்சுக்க.
அப்போ இந்த மாதிரியான ஒரு டேக் வந்து என்ன பண்ணணும்னா அடிஷ்னலாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் சோர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சமயங்கள் ரொம்ப யூஸ் ஆகுமே தவிர நார்மலாக நம்ம லிசன் பண்ணுற லட்சணத்துக்குலாம் போதும் தான் தோணுது. அண்ட் இது வழியாக ஆடியோ லிசன் பண்ணும்போது எனக்கு 30% வால்யூம் வச்சிங்கனாலே போதும், சூப்பராக இருக்குது கிளாரிட்டி. 50-60 வரைக்கும் வந்து யாரெல்லாம் ரொம்ப லவுடாக நான் லிசன் பண்ணுவேன் ப்ரோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓகே. அதுக்கு மேலே காது தான் பறி கொடுக்கப்படும். இல்லைன்னா காது கேட்காதங்க அதுக்கு மேலே வச்சு கேட்கலாம். ஆல்ரெடி கேட்காத காது மொத்தமாக கேட்காம பண்ணிவிடுவேன் போல். ரைட்டுங்க. ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு சில டேக்லாம் வச்சுருக்கீங்கன்னா என்ன ப்ராடக்ட்டு, எவ்வளோ ரேட்டு, எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கு, இந்த மாதிரி அந்த இண்டிகேட்டரில் நீங்கள் எந்த அளவுக்கு இதுக்கே மேக்ஸிமம் டேட்டா ரேட் புஷ் பண்ணிருக்கீங்கிறதையும் சொல்லுங்கள். எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. ஃபைலும் அப்போ தான் எங்களுக்கு தேவை. பர்பிள் வந்துச்சா, ஐ மீன் அந்த ரேட்டே பார்த்தீங்களா, பர்பிள் வேணும் பர்பிள் அப்படிங்கிறான். ரைட்டுங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாங்க. சிவராணி விஜயராகவன் பார்க்கலாங்க. பாய்.